அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காதது ஏன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி பிரச்சார கூட்டத்தில் பேசியவர், துப்பாக்கிச்சூடு அப்போதைய முதலமைச்சர் இபிஎஸ்க்கு தெரிந்துதான் நடைபெற்றதாக விசாரணை ஆணையம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தனக்கு 2 மகிழ்ச்சிகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். ஒன்னு, திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்காவது பழனிசாமிக்கு புரிதல் இருக்கேன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி. பழனிசாமி அவர்களை களத்துல மோதுவோம், எங்க சாதனைகளையும் உங்க துரோகங்களையும் எடை போட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதே இல்லை எனவும் முதலமைச்சர் கூறினார். நேற்று யாரோட இருந்தார், இன்னைக்கு யாரோட இருக்கிறார், நாளைக்கு யாரோட இருப்பார்? சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடகு வச்சார். பாஜக எழுதி கொடுப்பதைத்தான் அதிமுக செயல்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து விமர்சிங்க, வரவேற்கிறோம். ஆனால் விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருந்தா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம், பயனடைகிறது மக்கள். அவர்களை மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம். இதுதான் திமுக. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சத்தமும் மக்களின் மரண ஓலமும் தூத்துக்குடியில் ஒலித்துக் கொண்டிருந்த காட்சி தன் மனதை விட்டு அகலவில்லை என்றும் அவர் கூறினார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது. உங்களை போல நானும் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம், கமிஷன் ஆணையமே சொல்லுச்ச. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. தமிழ்நாட்டை அடிமைப்படுத்திவிட முடியாதா என பாஜக பகல் கனவு காண்கிறது என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். மேலும் திமுக மீது குற்றம் சாட்ட ஒன்றும் இல்லாததால் வாரிசு அரசியல் பற்றி பிரதமர் பேசுவதாக சாடினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியல் பழைய பல்லவியை பாடுவார். எங்க மேல எந்த குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்க முடியாதவங்க செய்யற அவதூறு. பிரதமர் மோடி அவர்களை நாங்க உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், ஊர் சுத்த வரல. எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கத்துக் கொடுத்தது யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். எங்களுக்குனா தனிப்பட்ட எனக்கும் கனிமொழிக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கத்துக் கொடுத்திருக்கிறார். திமுக எம்பி என்பதால் கனிமொழியை பிரதமர் மதிக்கவில்லை எனவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்த தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழிய மேடையில் இருக்கும் போதே நீங்க அவமதிச்சீங்க. திமுகவை சேர்ந்தவன் இல்ல, ஒரு பெண் என்றாவது மதிச்சீங்களா? ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பத்தான் போறாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற பாஜக அதை பார்க்கத்தான் போறாங்க. மேலும் பிரதமர் வாக்குறுதி அளித்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் திட்டம் என்ன ஆயிற்று எனவும், மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது மோடி ஆட்சிதானே நடந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தால் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஊர் திரும்புவதில் சிரமத்திற்கு உள்ளாகினர்.